41 உயிர்கள். திரையுலகமே குற்றவாளியா? சிந்திக்க வைத்த நடிகர் அஜித் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அளித்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகி வருகிறது. பொதுவாகவே ஊடகங்களில் மிக குறைவாகவே பேசும் அவர் இந்த முறை கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து தனது மனவேதனையை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். அந்த பேட்டியில் அவர் கூறிய கருத்துக்கள் சினிமா துறையின் மீது விழும் சமூக பார்வையை சவாலாக எதிர்கொள்கின்றன. கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் நடிகர் விஜயை நேரில் பார்ப்பதற்காக திரண்ட கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் 41 பேர் உயிரிழந்தனர். அதில் பலர் குழந்தைகள். இந்த சம்பவம் குறித்து பேசும்போது அஜித் மிக தெளிவாக முதல் காட்சியில் ஏற்பட்ட மரணம் மற்றும் இதுபோன்ற கூட்ட நெரிசல் சம்பவங்கள் சினிமா துறையை மோசமாக காட்டுகிறது என வருத்தம் தெரிவித்தார். இது ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு சமூக பொறுப்புள்ள நபராக அவர் எடுத்துள்ள நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது. அவர் மேலும் கூறுகிறார், இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தால் தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த நபர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பல்ல. நாம் அனைவருமே இந்த நிலைக்கு பொறுப்பாளிகள். இந்த வரிகள் குற்றம் சுமத்தும் நோக்கத்தில் அல்ல, மாறாக சமூகத்தின் ஒட்டுமொத்த மனநிலையை சுட்டிக்காட்டும் வகையில் அமைந்துள்ளன. அஜித் தனது பேட்டியில், நம் சமுதாயம் ஏன் இப்படி மாறிவிட்டது? இது முடிய வேண்டும். கிரிக்கெட் மேட்ச் பார்க்க கூட்டம் கூடுகிறது, ஆனால் அங்கு அப்படி நடப்பதில்லை. தியேட்டர், சினிமா நட்சத்திரம் வெளியில் வரும்போது மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? சினிமா துறையை இது தவறாக காட்டுகிறது என உரத்த குரலுடன் பேசுகிறார். இது ஒரு முக்கியமான சிந்தனை. ஏன் சினிமா நட்சத்திரங்களை பார்க்க மக்கள் அதிக உணர்வோடு ஆவலோடு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் கூடுகிறார்கள்? ஏன் அந்த கூட்டங்கள் விபத்துகளுக்கு வழிவகுக்கின்றன? அஜித் இங்கு சினிமா துறையின் மீது விழும் தவறான சாயை சுட்டி காட்டுகிறார். சினிமா கலாச்சாரத்தின் மீது பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களில் உருவாகும் எதிர்மறையான பார்வையை உருவாக்குகின்றன. இது நடிகர்களின் தனிப்பட்ட முயற்சிகளை மட்டுமல்ல, சினிமா துறையின் மொத்த மதிப்பையும் கேள்விக்குறியாக்குகிறது. அவரது பேட்டி ஒரு நடிகரின் கருத்து மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் மனநிலையை பிரதிபலிக்கும் முறை. சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது மக்கள் உணர்வுகளுடன் பின்னி பிணைந்த ஒரு சக்தி. அந்த சக்தி பாதுகாப்புடன், பொறுப்புடன், மன விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதற்கான அழைப்பாக அஜித் பேட்டி அமைந்துள்ளது. இந்த பேட்டி தற்போது இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டு ரசிகர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது.